என் அன்பு தேவப்பிள்ளையே, ஆண்டவர் நன்றாக எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நான் நன்றாக எல்லா காரியங்களிலும் இருக்கிறேன். ஆனால் சில நாட்களாக என்னிலே இருந்த சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை, சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. எத்தனை காரியங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் அது பொதான பயணி போகிறது போல இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, வேதத்தின் வெளிச்சத்தில் சில காரியங்களை பார்க்கிற நேரத்தில் என் வாழ்க்கையில் ஏன் இழப்புகள், என் வாழ்க்கையில் ஏன் போராட்டங்கள், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார்? நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் சரியாய் இருக்கிறாய், ஆனால் குறைவுள்ளவனாய் இருக்கிறார். சங்கீதம் 128வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க பார்ப்போம். உன் கைகளின், அதாவது கையின் ஆண்டவர் சொல்லவில்லை, கைகளின், உன் வலது கை இடது கை செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற பெருத்தியை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். நான் வேலை செய்யாமல் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை கேட்டால் இது உங்களுக்கான வார்த்தை அல்ல. நான் கஷ்டப்படணும், நான் வேர்வை சிந்தினேன், உழைக்கணும். உழைக்காதவனுக்கு தட்டுல கூட கை வைக்க கூடாது. இப்படிதான் என் வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேலை என்று சொல்லுகிற நேரத்தில் நான் வெளியில் செய்கிற வேலை மாத்திரம் அல்ல, நான் ஆண்டவருக்காய் செய்கிற வேலைகள் அடக்கம். ஆண்டவரே, உமக்காய் நான் என்ன வேலை செய்கிறேன்? ஒரு பாஸ்டராய் இருந்து வேலை செய்வது அல்ல. ஆண்டவர் சின்ன சாமுவேலா இருந்தாலும் கொடுப்பதிலே நான் உண்மையா இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு எனக்கு என்ன நிலை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு என்ன வேலை கொடுக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, சிறிதாயினும் பெரிதாயினும் உன் திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் உனக்கு வேலைகளை தருகிறார் என்றால் சந்தோஷமாக செய். உன் கைகளின் பிரயாசம் என்று சொல்லுகிறதான நேரத்தில் சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. வேதத்திலிருந்து நமக்கு தெரியும். ஆதியாகமம் 11 போய் பார்க்கிறதான நேரத்தில் ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவர் இறங்கி வந்தார், எல்லாரும் சேர்ந்து கட்டுகிறார்கள். கர்த்தர் அங்கே தாறுமாறாக்குகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் உன் குடும்பத்திலே நீ ஒருவன் மாத்திரம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஒருவன் மாத்திரம் கையின் பிரயாசத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கிறாய். நெகேமியாவே, நீ தனியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு அலங்கத்தை கட்ட வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் கூட யாரும் இல்லை என்று கவலைப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு அலங்கத்தை சொன்னபடியே செய்து முடிப்பார், உன்னை அலங்கரிப்பார் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆதியாகமம் 3:19 ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம். ஆண்டவரை நீ பூமியிலிருந்து படைத்தா மறுபடியும் இந்த மண்ணுக்கு திரும்பியாக வேண்டும். நான் திரும்புகிற வரைக்கும் என் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை நான் புசிக்க வேண்டும். நான் உழைக்கிறவனா இருக்க வேண்டும், முழங்காலை உழைக்கிறவனா இருக்க வேண்டும், வேதத்தை சுமக்கிறவனா இருக்க வேண்டும், கர்த்தருக்காய் நடக்கிறவனா இருக்க வேண்டும். இந்த உலகம் எனக்குரியதல்ல, எனக்கான ஒரு உலகம் உண்டு, அது பரலோகத்தில் உண்டு. அந்த பரலோகத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் இங்கே எனக்கான டெஸ்ட் இருக்கு. இங்க இருக்கிற டெஸ்ட் நான் பாஸ் பண்ணனாதான் பரலோகம் எனக்கான டெஸ்டிமனியை கொடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, சோதனையை பார்த்து பயப்படாதே, உனக்கான சாதனை பரலோகத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, பிரசங்கி 7:29 இதையும் சாலமோன் தான் எழுதினான். எல்லாவற்றையும் அனுபவித்தவன், எல்லாவற்றையும் பார்த்தவன் அவன் எழுதுகிறான், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். படைக்கும் போது எல்லாம் நல்ல பிள்ளை, பிரசவ வாழ்ந்த அப்பாவா அம்மாவா கையில வாங்கும் போது நல்ல பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வளருகிற விதம் தகப்பனை பார்த்து வளருகிறது, தாயை பார்த்து வளருகிறது, சமுதாயத்தை பார்த்து வளருகிறது. வளருகிற இடத்திலே தான் ஒரு குறை இருக்கிறது. என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கிறேன், என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துகிறேன், என் நாட்டவருக்காக நான் என்ன செய்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆண்டவர் நமக்கு புரோகிராம் பண்ணும்போது ஆண்டவர் உள்ளே வைக்கவில்லை, நாம அநேக காரியங்களை உள்ளே உட்புகுத்திக் கொள்ளுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 23வது அதிகாரத்துல, யாத்திராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, என் சன்னதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். உன் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் இடத்தில்
கொடுத்தார் அல்லவா? உன் கை தாழும் பொழுது தாங்க வேண்டும் என்று நல்ல மனைவியை தந்தார் அல்லவா? மனைவியும் கணவனும் சில நேரத்தில் சோர்ந்து போகிற நேரத்தில், பயமாகிற நேரத்தில் பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு இதை செய்தீங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்றைக்காவது ஒரு நாள் நன்றி சொல்லுகிற அனுபவம் எனக்கு இருந்ததா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் சந்ததிக்கு நீ வரும்போது வெறுங்கையா வராத. மனைவி கையில் இருக்க வேண்டும், பிள்ளைகள் கையில் இருக்க வேண்டும், கர்த்தரை வேதம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சம்பாதிப்பதற்கான பலனை தந்தாரே, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எங்கே? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், வெறும் கையால் போவோமா? இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கல்யாண விருந்துக்கு வரும் பொழுதும் நான் நல்ல வஸ்திரம் தரிச்சிருக்கேன். அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாங்க நான் இவ்வளவு காஸ்ட்லியா இல்ல, உன்கிட்ட எது பெஸ்டா இருக்குதோ அது ஆண்டவருக்காக போட்டு சொன்னாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு கல்யாண வீட்டுக்கு எனக்கு வேலை கொடுத்தவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிற நேரத்துல கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், திருச்சபை விஷயத்துல கடன் வாங்கி ₹1 கூட காணிக்கப்பட்டு வரக்கூடாது. கர்த்தர் உன்கிட்ட என்ன கொடுத்தாலும் வேதத்தில் பிரதானமாய் பேசப்படுகிற காணிக்கை என்ன தெரியுமா? ஒரு விதவை தாய் போட்டதான 2 காசு. அவங்க காணிக்கப்பட்டு போடும்போது எப்படி இருந்திருக்கும்? உள்ள சவுண்ட் வந்திருக்கும். எல்லாரும் அவங்களை திரும்பி பார்த்திருப்பாங்க, பாரு என்ன பண்றாங்க. அன்றைக்கு அவர் தலை குனிந்திருப்பாள். ஆனால் பரலோகம் அவளை தலை நிமிர வைத்து சொன்னது, எல்லாரும் இருக்கிறதுல எடுத்து போட்டாங்க, அவள் வாழ்க்கைக்கு வைத்திருப்பதை உள்ளே போட்டாள் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ எதையாவது இழந்திருக்கிறாயா? ஆண்டவருக்காக எதையாவது கொடுத்திருக்கிறாயா? உன் கையின் பிரயாசங்கள் எங்கே இருக்கிறது? அதே யாத்திராகமம் 23:14 வசனம் சொல்கிறது, நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலன் என்று சொல்லுகிற நேரத்துல, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தா. பலனை கொடுத்த உடனே, என் சம்பளம் வந்த உடனே முதலாவது நானும் என் மனைவியும் ஆண்டவரிடத்தில் செபிக்கணும். பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் பிள்ளைகளை உட்கார வைத்து செபிக்க வைங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காண்பித்து கொடுங்க. முதலாவது நான் அதில் கை வைத்து என்னுடைய காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜிபே அனுப்பாதீங்க, போன் பே எல்லாம் வேண்டாம். உனக்கான ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் கையில கொடுத்து அதன் பிறகாக செலவழித்து பழகிப்பார். உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான் என்று. ஏன் தெரியுமா? அந்த முதல் நான் கையை வச்சுக்கிறேன்னா நாளைக்கு எது மீறி இருக்குதோ அதில் நான் ஆண்டவருக்கு சொல்லுகிறேன். என் ஆண்டவர் இல்லாதவர் அல்ல, உனக்காய் எனக்காய் அவர் தரித்திரரானவர், பரலோகத்தை விட்டு வந்தவருக்கு நீ என்ன கொடுக்கிறார்? அவர் கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கிறோம், அதை நன்மையாய் தருவோமே. வேதம் சொல்லுகிறது, என் முதற்பலன் என்னவென்றால் அது செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. ஏசப்பாக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அவரை அறுத்து கொள்ள வைப்பா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது, அதாவது டிசம்பர் 31, ஆண்டவரே நான் இவ்வளவு பேங்க் சேவிங்ஸ் என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என் கடனுக்கு மத்தியில, என் பிரச்சனைகளுக்கு மத்தியில எனக்கு இவ்வளவு சேகரிப்பை தந்திருக்கிறீங்க. யாராவது ஒரு நாள் மாசம் முடிவுல சொல்ல முடியுமா, என் பேங்க் பேலன்ஸ்ல நான் இவ்வளவு வச்சிருக்கேன் பாஸ்டர்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு பேங்க் பேலன்ஸும் நிரம்பிதான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் மறுபடி சொல்கிறார், எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியாய் கர்த்தர் உனக்கு அளப்பார். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் பொழுது நான் உனக்கு சொன்னேன், நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை. அன்னைக்கு கேட்கல, அந்த இன்னைக்கு எல்லாம் போச்சா? கொஞ்ச நேரம் அனுபவி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரத்தில் ஆவடியம் வரும் பொழுது அவர் உன்னை பார்த்து நகைப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இது புரிதலுக்கான செய்தி தானே தவிர யாரை குத்த வேண்டும் என்பதல்ல. என் பிள்ளைகள் செல்வ செழிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த மன்னாவை உங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வேலை ஆண்டவர் சொல்லுகிறார், பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகை அப்ப என்னை அறுக்கவும் வைப்பார், என்னை சேகரிக்கவும் வைப்பார். இன்றைக்கு என்னால் அறுக்க முடியவில்லை என்றால் முதல் பலனில் நான் கை வைத்திருக்கிறேன். என்னால் சேர்க்க முடியவில்லை என்றால் நான் சேர்ப்பு கால பண்டிகையிலே ஆண்டவரோடு நான் உறவாடாமல் இருக்கிறேன். 19வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை எங்க கொண்டு வரணும்? பாஸ்டர் ஜிபே அனுப்பிட்டேன், பாஸ்டர் போன் பே, எந்த பேயும் வேண்டாம்.
பிசாசை துரத்த உலகத்திற்கு வந்தார். நாம் அந்த பிசாசுகளை உள்ளே கொண்டு வர வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு பலனை தந்தார் அல்லவா? அந்த பலத்தின் மிகுதியோடு உன் குடும்பமாய் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தி பழகு. அடுத்த வார்த்தை சொல்கிறது பாருங்க, யாத்திராகமத்தில் 22வது அதிகாரம், யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29ஆம் வசனம், முதல் பழுப்பும் உன் பழத்தையும் வடியும் உன் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வயலிலே சத்துரு வந்து களைகளை விதைப்பான். ஏன் கொடுக்கிற? ஏன் செய்யற? உனக்கு இஎம்ஐ இருக்கு, உனக்கு இந்த கடனை செலுத்தணும், உனக்கான காரியங்கள் இவ்வளவு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்து பழகு. அடுத்த கடைசி வார்த்தையை சொல்லுகிறார், உன் குமாரரின் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது எல்லாராலும் முடியாது, ஆண்டவரை நேசிக்கிறவர்களால் முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்றால், மறுபடியும் சொல்லுகிறேன், இது கட்டாயங்கள் அல்ல. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்றால் பிள்ளைகளை கர்த்தர் அர்ப்பணித்துப்பார். நீங்க அர்ப்பணிக்கலனாலும் என்ன போல எங்க சுத்தினாலும் நேரம் வரும்போது சரியா இயேசுவா கொண்டு வந்துடுவார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை நல்லா தனித்தனியாக இயேசுவா பேசுவாங்க. ஆண்டவரை நான் சம்பாதிக்கிறேன், நான் மாத்திரம் கொடுத்தால் போதுமா? என் மனைவி சம்பாதிக்க கொடுக்கணும். கைகளினால் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர்கள் கொடுத்து பழகணும். என் அன்பு தேவனுடைய கொடுத்துப்பா. உன் களஞ்சியங்கள் நிரம்புவதை உன் கண்கள் மாற்றங்கள் உன் கைகளால் அனுபவிக்கும் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தூதன் என்றால் வார்த்தை. இன்றைக்கு உனக்கு முன்பாக ஒரு வார்த்தை வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நீங்க எங்கிட்ட பேசாதீங்க, நீங்க பேசினால் நாங்கள் மடிந்து போவோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பேசுவதை ஒருவனாலும் கேட்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு தெரியும், அவர் பேசினால் மனிதனால் கேட்க முடியாது என்று அவர் வார்த்தைகளால் வருகிறார். இன்றைக்கு என் பாதையில இருக்கிற தடைகளை உடைத்து போடும்படியா எனக்கு முன்பாய் அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அதுதான் தேவனுடைய தூதன். தூதன் என்ற தூதை கொண்டு வருகிறவன் இன்றைக்கு வாழ்க்கைக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள், அதுதான் உனக்கான தூதுவர்கள். ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? 21 வாசிங்க பார்ப்போம். அவர் சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அங்க இங்க பார்க்க கூடாது, இங்க அங்க எடுத்து ஓடக்கூடாது. ஏசப்பா எவ்வளவு ஒரு ஆராதனையை பெர்ஃபெக்ட்டா பார்க்கறாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து, இன்னைக்கு ஏசப்பா சொல்றத கேட்டு அவர் தானே பாஸ்டர் தானே விட்டுட்டு போ. ஆனா மறுபடியும் இருந்து பேசுவது ஆண்டவர் விட முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குக்கு செவி கொடு, வார்த்தையை கோபப்படுத்திடாத. ஏன்னா பரலோகத்துல வார்த்தையானவரை தான் பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதல்ல. ஏசப்பா வந்தாங்கன்னா அவங்க பொறுக்க முடியாது. அதனாலதான் தன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். இன்னும் கேட்கல, இன்றைக்கு வார்த்தையாய் வருகிறார். இன்றைக்கு கேட்கிற தேவ சொன்னமே, உனக்கான பேழையிலே உனக்கான இடத்தை நீ தான் உருவாக்கணுமே தவிர உன் குடும்பம் உனக்கு உருவாக்கி தராது. நோவாவாய் ஆண்டவராய் இருப்பார் என்றார். இன்றைக்கு உனக்காய் ஒரு பேழையை அவர் கட்டுவார். உள்ளே உனக்கு இடம் வேண்டும் என்றார். ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாத. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உன்னோடு ஒரு வார்த்தை பேசுகிறது. அந்த வார்த்தைக்குள்ளாய் ஆண்டவரின் ஏக்கம் இருக்கிறது. 22வது வசனம் சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை நல்லா கேளு. பக்கத்துல விளையாடாத. பக்கத்துல விளையாடிட்டு அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவருக்கு கோபம் வந்துடும். என் அன்பு தேவ பிள்ளையை பீலையாமை அடிக்க உருவின பட்டயத்தோடு இறங்கினார். கழுதை அவனை காப்பாற்றினது. இன்றைக்கு உங்களை காப்பாற்றுகிற ஒரு கழுதையாய் நான் இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கழுதை சொல்றதை தயவு செய்து கேளு. இந்த கழுதை சொல்றதை கேட்டேன்னா கர்த்தர் உன்னை அவர் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு
நான் சொல்வதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. வேதத்திலிருந்து நான் சொன்ன அதுக்கு கீழ்ப்படிங்க. வேதத்தில் இல்லாத ஒன்றை நான் காண்பித்து கொடுத்தால் கேட்காதீங்க. வேதம் சொல்லுது, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். அப்ப இயேசுவை பிரியப்படுத்துங்க. ஆண்டவரே, கடன் என்கிற பிரச்சனை அவர் பார்த்துக் கொள்வார். உன் விரோதிக்கு அவர் விரோதி அல்லவா? உன் பலவீனம் உனக்கு விரோதி. இன்றைக்கு ஆண்டவரை நண்பனாய் ஏற்றுக்கொள். ஆண்டவரை உனக்கு நாயகனாய் ஏற்றுக்கொள். நீ செய்ய வேண்டாம், அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னாகமம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்துல எப்ப வேணாலும் நான் கொண்டு வருவோம் பாஸ்டர். நோ, கர்த்தர் என்றைக்கு உனக்கு அறுப்பதற்கான பலனை கொடுத்த அறுத்துட்டியா? முதலாவது தேவ சமூகம், அதுக்கு அடுத்ததுதான் என் வீட்டு வாடகை, அதுக்கு அடுத்ததுதான் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கு அடுத்ததுதான் ஏனென்றால் ராஜாவின் வேலை அவசரம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ என்று இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அவர் சொல்லுகிறார், குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு ரெக்வெஸ்ட் பண்ண சொல்லல. பிரதர் நீங்க கொடுப்பீங்களா? சிஸ்டர் நீங்க தருவீங்களா? இதற்கு நான் வரவில்லை, ஆண்டவரின் நாமத்தில் வருகிறேன் என்றால் இன்றைக்கு உனக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் சொல்லுவதை கேட்டு பழகு. 5வது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும். பாஸ்டர், இது 10ல் ஒரு பங்கு எப்படி? எனக்கும் தெரியாது. ஆண்டவரிட்ட கேட்க, ஏசப்பா இதை எப்படி ஆண்டவரை என் பிள்ளைகளுக்கு நான் புரிதலோடு சொல்லிக் கொடுப்பது? ஆண்டவர் காண்பித்து தந்தார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16:32. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம், அதாவது இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட காரியங்கள் ஜின்சனா பார்த்தா புரியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால் ஏசப்பா சொல்லுகிற காரியங்கள் விளங்கும். வேதம் சொல்லுகிறது, காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்திலே உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறாரே ஒரு பிரயாசம், பலன், அது கர்த்தர் உனக்கு தருகிற அப்பம். அதனாலதான் முன்னால சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான காரியங்களின் கரங்களில் வருகிற நேரத்தில் என் மனைவி அறிந்திருக்க வேண்டும். நிறைய சொல்ல மாட்டான், உண்மையான சம்பளத்தை மனைவிட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒளிவு மறைவு குடும்பத்திற்குள் இருக்கக்கூடாது. ₹1 என்றாலும் மனைவிக்கு தெரிந்தாக வேண்டும். அப்ப அந்த இடத்துல பாவம் வராது, தெரியாமல் செய்கிற காரியங்கள் வராது. இன்றைக்கு என்னிடத்தில் இப்படி ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்றால் தயவாய் சொல்லுகிறேன், குடும்பத்திற்கு ஒன்றையும் மறைக்காதே. குடும்பத்துக்கு மறைச்சினா ஏசப்பாக்கு எப்படி உண்மையா இருப்ப? வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி. அப்ப எதிர்காலமும் இப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டு வந்ததை உன் பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு சொல்லி தருகிற காரியம் அவர்களுக்காக அதை காப்பதற்கு. இன்னைக்கு எவ்வளவு நீங்க காத்து வச்சிருக்கிறீங்க? இல்ல பாஸ்டர், நான் என் பிள்ளைக்கு எல்லா காரியத்தை செய்யணும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னால் மீதம் எடுக்க முடிகிறதா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மாத்திரமல்ல மீதியான கூடைகளை எடுத்தார் அல்லவா? இன்றைக்கு ஏன் உன் வீட்டில் மீதி எடுக்க முடியவில்லை? ஏன் உன் தொழிலில் மீதி எடுக்க முடியவில்லை? ஏன் உன் சம்பாத்தியத்தில் மீதி எடுக்க முடியவில்லை? ஏன் உன் பிள்ளைகளுக்காக சேகரிக்க முடியவில்லை என்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன நியமங்களை தவறினோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, ஓமர் என்றால் என்ன? இது நீங்க இஸ்ரவேல் பாஷையில பேசுறீங்க, அது எனக்கு தெரியாது, அதனால நான் செய்யல. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. வேதம் சொல்லுகிறது 33வது வசனத்துல, மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து, இன்றைக்கு திருச்சபைகளிலே உன் முதல் விதையை வைப்பதற்கான கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஏன் வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? அந்நிய சத்தத்தை கேட்டபடியினாலே அநேக கரங்கள் இன்றைக்கு நாகமானின் கரங்களை போல மடங்கி போயிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் யோர்தானுக்கு கொண்டு வந்து
மூழ்க சொல்லுகிறார் என்றால் மூழ்கிப்பார். எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஸ்தாபிப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. மேலும் மோசே ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை. ஊழியக்காரனாய் இருந்தால் வைக்க சொன்னார் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, 34வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அதை காக்கும்படிக்கு ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். பாஸ்டர், உங்களுக்காக கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுக்காதீங்க. தேவனுக்காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தேவனுக்காய் கொடுத்துட்டீங்களா? மறந்துடுங்க. உன் வாழ்க்கை பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் 10 ஒன்றை ஆண்டவருக்கு கொடுத்த பிற்பாடு உன்னிடம் இருப்பது 9 பரிபூர்ணம். இன்றைக்கு ஏன் பரிபூர்ணப்பட முடியவில்லை தெரியுமா? ஆண்டவருக்கான ஒன்றை நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 36 வாசிமா. ஒரு ஓமரானது எப்பாவிலே 10 அப்ப 10 ஒரு பங்கு யாருக்கு? எப்பாவில் மாத்திரமல்ல, 2026 ஆனாலும் சரி, இன்னும் 3000 வருஷங்களை கடந்தாலும் சரி, மிஸ்பாவிலும் 10 ஒரு பங்கு ஆண்டவருக்குரியது. நான் சொல்லவில்லை, வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது பாருங்க. உபாகமம் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷம் தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும். ஆண்டவரே, எனக்கான இன்கிரிமெண்ட்ல கொடுக்கணுமா? கொடுக்கணும். சம்பளத்துல கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு இன்சென்டிவ் கொடுக்கணுமா? கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற எல்லா காரியங்களிலுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உன் கை படக்கூடாது. அது கர்த்தருக்குரியது. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 12:17, உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளிலும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் இத்தனை காரியத்தை சபை உங்களிடத்துல கேட்கல. ஆனால் ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே கொடுக்கணும்? இத்தனை காரியங்கள் அன்றைக்கு இருந்த சபையினிடத்திலே ஆண்டவர் கேட்டார். சபை மாறலாம், ஆண்டவர் மாற மாட்டார். அன்றைக்கு சொன்னவர் உடைத்து போட்ட கற்பலகையிலும் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் மோசேக்கு எழுதினார். அன்றைக்கு எழுதினது இன்றைக்கு எழுதினது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும். எங்க பாஸ்டர், இன்னைக்கு கஷ்டம், நான் எடுத்து வச்சிட்டேன் பாஸ்டர், நான் சாப்பிட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் ஒரு ஆசீர்வதிப்பா, பரலோக பாஸ்டர் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் கொடுத்து ஒருவனும் தரித்திரன் ஆனதாய் என் வேதம் எனக்கு காண்பித்து தரவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, 18வது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் ஏசப்பாக்காக கொடுத்துட்டோம்னா மறந்துடணும். நான் எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா? உன் பலம் முடிஞ்சிருச்சு. யாருக்காக கொடுத்தாய்? பாஸ்டருக்காகவா? பாஸ்டரின் பிள்ளையின் படிப்புக்காகவா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ விதைக்கிற விதை ஆண்டவருக்காய் விதைக்கப்படுகிறது என்று பலிபீடத்தில் என்று என்னால் சாட்சியாய் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்தில் 9:10 இப்படியாய் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லாவிதம் திருவருளாலும் கர்த்தரை. பாஸ்டரை கனம் பண்ணு சொன்னார் ஆண்டவர்? இல்ல. ஏசப்பா சொல்லுவதை நான் சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்கட்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறபடியா இன்றைக்கு உன் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படும் என்றால் உன் கைகள் ஆண்டவருக்காய் நீட்டப்படும். உன் கைகள் ஆண்டவருக்காய் நீட்டப்படும் என்றால் உன் கால்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க உன்னை அழைத்து சொல்லும். ஆண்டவருடைய சுதந்திரத்தை பிரவேசிக்கிற நேரத்தில் உன் வாயை திறந்து சொல்வாய், கர்த்தாவே, உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்க, நல்லவரை பார்க்க வந்திருக்கிறீங்க, நல்லவரை பாட வந்திருக்கிறீங்க, நல்லவருக்காய் வாழ வந்திருக்கிறீங்க. அந்த நல்லவருக்காய் இன்னும் கொஞ்ச காலம் நின்றுங்க. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுகிற ஒரு இடம் உண்டு. இங்கே அநேகர் வருகிறோம். என்னையும் சரி, இந்த மாசம் சபைக்கு கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுக்கல.
ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்? உட்கார வைத்துக்கலாம். சில நேரத்தில் நான் தவறும் போது எனக்கு காமிச்சு கொடுப்பாருங்க. ஏன்னா சபைதான் தவறுகிறது என்று சொல்லி ஊழியக்கார ஏசப்பாட சொல்ல முதல்ல நிறுத்து, முதல்ல நீ வந்து சரி செய்து கொள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நேற்று பேசின வார்த்தை என்ன தெரியுமா? 10வது வசனத்துல, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் உன் ஆலைகளில. ஏன் 10 தேதிக்கு மேல வீடு தாங்கல? கர்த்தருடைய காசுல நான் கைய வச்சுட்டேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்துல நான் கைய வச்சுட்டேன். அதனாலதான் சந்தோஷம் புரண்டு ஓட வேண்டிய இடத்துல கூக்குரங்கள், அழுகங்கள், அலறங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிறீங்க அன்பு தெய்வ பிள்ளையே, இவைகளில் ஏதாவது என் நிலை இன்னும் குறைகளா இருக்கும் என்றால் நான் சரி செய்கிறேன் என்று சொல். என்ன சரி செய்ய முடியாது? சரி செய்கிறவர் வார்த்தையை எனக்கு முன்பாய் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் என் இருதயத்திலே கிரியை செய்வார் என்றால் அந்நிய சத்தங்களை ஆண்டவரின் இருதயத்திலிருந்து சிந்தையிலிருந்து அவர் நீக்கி போடுகிறதான நேரத்தில் கர்த்தருக்காய் நான் வாழுவேன். சொல்லுங்க, கர்த்தருக்காய் நான் வாழ்வேன். இப்போ வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆனா நமக்கு கொடுக்கிற பழக்கம் இல்லையே. ஏசப்பாட கேட்டே பழகிட்டோம். ஏசப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வாங்கிட்டே இருக்கணும். இல்ல என் அன்பு தெய்வ பிள்ளைய, இறக்கிற கிணத்துலதான் என்ன பண்ண தண்ணி ஊறிட்டே இருக்கணும். எடுக்க மாட்டோம், அப்படியே வச்சிருப்பானா. ஒரு நாள்ல கிணறு நாரி போகும், ஒருவனுக்கும் பயப்படாமல் போகும். இன்றைக்கு என் காரியங்கள் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்காய் விதைப்பது அவசியமாக இருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கும்போது ஏசப்பாட கையில இருந்து தான் இப்படி தூக்கி கொடுப்போம். ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு தெரியுமா? அம்மா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டிஃபன் பாக்ஸ்ல அமைக்கி வைப்பாங்க. மொத்த பிள்ளைங்க கையை விட்டு எடுத்துட்டு பிள்ளைக்கு பார்த்தா அதெல்லாம் நிறைய வச்சு அனுப்புவேன். பரலோகம் எனக்கு தருகிற நேரத்துல என்னிடத்துல இருந்து கொஞ்சம் வாங்கிச்சு. அப்பாட்ட நிறைய காசு இருக்குங்க. ஆனா பிள்ளை வேலைக்கு போய் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளத்தை எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட அப்பான்னு கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? இந்த உலகத்துல எந்த சந்தோஷம் அது ஈடாக. அந்த முதல் மாச சாலரியில அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பான் பாருங்க. இப்படிதான் பரலோகமும் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயோ, ஒரு மாசம் என் பிள்ளை எப்படி வேலை செய்யற பாருங்க. மழை வெயில் உடம்பு சரியில்லை, ஆனா வேலைக்கு போறோம். இதை செய்து பார், பலவீனத்திலும் அவர் பலன் உனக்கு பூரணமாக கிடைக்கும். கர்த்தர் உன்னை வானத்துல தலையாக்குவார். ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன், ஒரு பட்சம் அவனை வேலைக்கு இல்ல, வேலைக்கு போ, கடினமா வேலை செய். தலைமுறை உன்னை வாழ்த்த வேண்டும் என்றால் இன்றைக்கு உன் கரங்கள் திடப்படட்டும். கர்த்தருக்குள்ள வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசப்பா கொடுக்க போறாங்க. எத்தனை பேருக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா எனக்கு சந்தோஷம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பரலோகம் இன்னைக்கு இப்படிதாங்க கொடுக்க போகுது. அமுக்கி கொலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து எங்க போடுவாரோ? என் மடியில கையில போட்டா கொஞ்சம் கிடைக்கும். ஆனா மடியை திறந்து காமிச்சேன்னா அதுல இருந்து வழிகிறது. என் மடி நிரம்பத்தக்கதா ஆண்டவரே, என் தேவம் போதும்பா, மீதியான துணிக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஆவிக்குள்ளாய் விசுவாசிக்கிறீங்க? அப்பா ஒன்றுமில்லாம வந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்குள்ளாலே விசுவாசத்தை வர்த்திக்க செய்றீங்கப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் பரலோகம். உலகத்தை மாதிரி இல்லை. நீ ஒன்ன கொடுத்தா உனக்கு 100 கொடுக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, மல்கியா 1:8 சொல்லுகிறது, நீங்கள் தன் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பலை. நம்ம அப்படித்தான் சொல்றோம், உண்மையானதை மறைக்கிறோம். கொஞ்சத்துல உண்மை இல்லை. ஏசப்பா எப்படி உங்களை நம்பி பெரிய காரியத்தை உங்க கையில கொடுப்பாங்க. உண்மையான சம்பளத்தை மனைவிட்டே சொல்லாதவன் சபைக்கு சொல்லுவானா? சபைக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? 10 ஒன்றை கொடுக்கிறீர்கள் அல்லவா, அதில் வைத்துதான் ஆவிக்குரிய தகவல் சந்தோஷப்படுவான். அப்பா, என் பிள்ளை 100 ரூபாய் வச்சு 1000 சம்பாதிக்குது. ஆனா வீட்டுல 10,000 வச்சுட்டு வந்திருப்போம். என் அன்பு தெய்வ பிள்ளைய, நான் பார்க்க மாட்டேன். இருதயத்தை சோதித்தறிகிறவர் பார்த்து கொண்டே இருப்பார். உன் காரியம் பெருக பெருக உன் கொடுக்கிற காரியம் பெருகிட்டே இருக்கணும். கர்த்தர் உன்னை பெருக்கத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, கண் ஊனமாக இயேசுவை கொண்டு ஆண்டவரே, நான் இதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன். ஆனா பாஸ்டர் கோபித்துக் கொள்ள மாட்டார். நீங்க வேற யாரையாவது நிரப்புங்க, அவங்க கொடுக்கட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அநேக களங்கள் உங்கள் மூலமாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உன் களம் பெருமையாக இருக்கிறது.
கொடுக்கறத நீங்க எப்படி வேணாலும் கொடுங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, உடைச்சு போனதை எடுத்துட்டு போய் ஒரு கல்யாண வீட்டுல கிஃப்டா வைப்பீங்களா? முடியாதுல்ல. ஒரு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு உங்க பேரை எழுதி உள்ள உடைச்சு போன காரியத்தை வைப்பீங்களா? முடியாது. ஏன்? கௌரவ குறைச்சல். அதே போலதான் பரலோகம் என்னை பார்க்கிற நேரத்துல என் கௌரவம் பரலோகத்தில் குறைச்சல் கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மனுஷனை புரியப்படுத்த இவ்வளவு பிரயாசப்படுறீங்களே, என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை பிரியப்படுத்த இந்த பிரயாசம் இருந்ததா நம்ம கிட்ட? வேதம் சொல்லுகிறது, அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். ஏசப்போட மனதின் பாரம். அடுத்தது, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. ஏசப்பட கொடுக்கறல்ல, அதை கொண்டு போய் கல்யாணத்துல போய் வச்சு பார்க்கலாம். உனக்கு அறிமுகமான இதை கொடுத்துட்டு பார்ப்போம். ஏசப்பா கேட்கிறாங்க, முடியுமா? அங்கே என் தலை குனிய கூடாது. அப்ப பரலோகத்தை ஆண்டவரின் தலை குனிய வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் முன்பே பிரியமா இருப்பானோ. அதுக்கப்புறம் மூஞ்சவன் பார்ப்பானா? அவனே மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. இத்தனை வருடங்கள் நீ செய்கிற காரியங்களை பொறுத்து கொண்டிருக்கிறானே, நீ எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் அன்பு தேவ சபையே, நான் கேட்கவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். மல்கியா 3:10 சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகதிகளை திறப்பேன். ஏற்ற காலத்தில் உபாகம் 28:12 வீட்டுல போய் வாசிங்க. ஏன் அந்த வானம் திறக்கல? இப்படிதான் வானம் திறந்திருக்கணும். ஆனா ஏசப்பா என் கையில கொடுக்கும் போது என் கை நாகமானின் கையை போல மாறிடுச்சு. ஆனா ஏசப்போட கை எப்படி இருக்கணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் மாறுவோம். பரலோகம் நம்மை மாற்ற வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நாம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும். அதாவது சேர்த்து வைக்க இடம் இல்லாதவர், என் ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருக்காய் விதைகளை கொண்டு வந்தவா, உன் விதைகள் ஓங்கி எழும்பும், உன் தலைமுறைகள் உன்னை வாழ்த்தும். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. மறுபடியும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்னாகமம் 18:20 இது ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்று சொல்வதை காட்டிலும் நான் என் திருச்சபைக்கு என்ன செய்கிறேன் என்கிற வார்த்தை. வாசிங்க, என்னாகமம் 18:21. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்கு உள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை என் அன்பு தேவ பிள்ளைய எனக்கு சுதந்திரமாய் கொடுத்ததை இன்றைக்கு என் செலவுக்காக நான் வைக்க முடியவில்லை. ஆண்டவருக்கால் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகம் உன்னை ஒரு நாள் கேட்கும். என் அன்பு தேவ பிள்ளைய, நான் ஆண்டவருக்காய் எதை செய்கிறேன்? கொஞ்சம். ஆண்டவர் கேட்டது கொஞ்சம் தான். இந்த கொஞ்சத்தில் உண்மையாய் வென்று பார். உன் கையின் பிரயாசங்களை காத்த நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறேன் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செல்வோம். ஆண்டவரே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படியாக எங்கள் கையின் பிரயாசங்கள் அப்பா எங்கே தவறுகிறது என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர், ஆண்டவரை எங்களுக்கு ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்கப்பா. புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. கர்த்தருக்காய் இருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே